அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இன்ஸ்டியூட்டில் காம்பஸ் டெஸ்ட் சீரிஸ் போயிட்டுருக்கு. அந்த டெஸ்ட் சீரீஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு ஃபுல் டெஸ்ட்டு முழு மாதிரி தேர்வு அப்படிங்கிறது ஃபுல் டெஸ்ட்டு பண்ணி வச்சுருக்காங்க. சரிங்களா? அதில் நமக்கு தமிழில் ஒரு 100 கொஷின் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. டைரெக்டாக நம்ம ஆன்சருக்கு போயிடுவோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு. ஃபர்ஸ்ட் கொஷினை பொறுத்தளவு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, வேறுபட்டதை தேர்ந்தெடுங்க அப்படிங்கிறாங்க. சரிங்களா? வேறுபட்டதை காண்க இல்லைன்னா வேறுபட்டதை தேர்ந்தெடுங்கிறாங்க. அப்போ தாமரை அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துட்டாங்க. தாமரை அப்படிங்கிறதுல டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய வார்த்தை என்ன பார்த்தீங்க அப்படின்னா, பங்கம் முளரி ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா தாமரை குறிக்கக்கூடியது தான். ஒன்று கமலம் முண்டகம் அதுவும் தாமரை குறிக்கக்கூடியது தான். பதுமம் மலர் அதுவும் தாமரை குறிக்கக்கூடியதான். ஆனா பாருங்க, வேலை மற்றும் அணி அப்படிங்கிறது, வேலை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒர்க்கு சம்பந்தமா போயிடும். சரிங்களா? அணி அப்படிங்கிறது அணிகலன்கள் சம்பந்தமா போயிடும். அப்போ அணிகலன்கள்ல வரக்கூடியதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வேலையும் நமக்கு அணியும். அப்ப இது மட்டும் நமக்கு வராது. நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா வேறுபட்டதான் கேட்டிருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்சர் 4th ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். டி தான் கரெக்ட். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் பாருங்க 2 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, அகம் கூட்டல் கை என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது என்ன கேட்டிருக்காங்க. இப்போ அகம் கூட்டல் கை அப்படிங்கும்போது மகர ஈற்று நிலைமொழியில் இருக்கக்கூடிய மகர ஈற்று எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆனதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கா அப்படின்னு இருக்கும். இப்போ இந்த கா அப்படிங்கிறது இணையெழுத்துல வந்து பார்த்தீங்கன்னா வல்லினத்துக்கு மெல்லினம் தான் என்ன பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா இணையெழுத்து போட வேண்டியிருக்கு. அப்போ காக்கு இணையெழுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கு ngா வரிசையில் தான் இருக்கு. அப்போ ngா வரிசையில் எங்கே இருக்குன்னா இங்கே தான் இருக்கு. அப்போ அகம் கூட்டல் கை அப்படிங்கிறது என்னவா மாறும் அப்படின்னா அங்கை அப்படிங்கிற மாறும். இப்போ செகண்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்னவா கிடைக்குது அப்படின்னா சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு. 3வது கொஸ்டின் அம்பு விட்டு ஆற்றவனுக்கு மாறு அப்படின்னு கேட்டிருக்கான். சரிங்களா? ஆக்சுவலா அம்பு விட்டு மாற்றவனுக்கு யாரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம துன்புறுத்தக்கூடாது அப்படிங்கிறதா நமக்கு மீனிங். சரிங்களா? அந்த பழமொழி சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா யாரையும் துன்புறுத்தக்கூடாது. அப்போ துன்புறுத்தி வர்றது வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அர்த்தம் அந்த பழமொழி. அப்போ இங்கே வச்சு பார்க்கும்போது அன்பால் தான் எதையுமே சாதிக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல வர்றோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? 3வது கொஸ்டினுக்கு செகண்ட் தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் பாருங்க 4, பின்வருவனவற்றுள் ஈறு போதல் மற்றும் முன்னின்ற மெய்த்திரிதல். அப்ப இந்த ரூல் படி புணர்ந்து இருக்கக்கூடியது வார்த்தை என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்ப புணர்ந்து இருக்கக்கூடிய வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா செங்கதிரோன், செம்மை கூட்டல் கதிரோன் அப்படிங்கிறத பிரிக்க வேண்டியிருக்கு. அப்ப செம்மை அப்படிங்கும்போது மை விகுதி கெற்றும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செம்மை அப்ப இம் இருக்கும். இம் அப்படிங்கிறது என்னவா போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கதிரோனுக்கு நேரா இங்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா செங்கதிரோன் இதுதான் நமக்கு சரியா வருது. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 4வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் 4th தான் கரெக்ட். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க 5 என்ன கொடுத்துருக்காங்கன்னா பின்வருவனவற்றுள் பொருந்தாத ஒன்றை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எது வந்து பொருந்தலை அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. 1 புறம். புறம் அப்படிங்கிறது என்ன சொல்றோம் பார்த்தீங்கன்னா சிறந்த ஊர்களுக்கு பேரு புறமானா புறம் தான். 1 கரெக்ட். 2வது வந்து பார்த்தீங்கன்னா கடற்கரையில் இருக்கக்கூடிய சிற்றூர்களுக்கு பேரு பாக்கமான பாக்கம். 2ம் கரெக்ட். 3வது வந்து பார்த்தீங்கன்னா குப்பம். குப்பம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குறிஞ்சி நில வாழ்விடம் கிடையாது. அது வந்து பார்த்தீங்கன்னா நெய்தல் நிலத்துல சொல்லக்கூடியதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நெய்தல். நெய்தல் நிலத்துல சொல்லக்கூடியதுக்கு தான் என்ன சொல்றோம் அப்படின்னா நமக்கு குப்பம். பட்டினம் அப்படிங்கிறது கடற்கரை நகரம். அது சரிதான். ஓகேங்களா? அப்ப அதை வச்சு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சி தான் நமக்கு மேட்ச் கிடையாது. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி தான் ஆன்சரா கிடைக்குது. ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் பாருங்க 6 இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா எவ்வகை வாக்கியம் என கண்டறியல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வேடன் சிங்கத்தை வீழ்த்தினான். அப்ப வேடன் அப்படிங்கிற எழுவாயி வீழ்த்தினான் அப்படிங்கிற பயனிலையை வச்சு என்ன பண்ணுது அப்படின்னா வருது. ஆக்சுவலா அப்ப இது என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா தனி வாக்கியம் அப்படின்னு தான் நம்ம சொல்ல வர்றோம். ஓகேங்களா? அப்ப 6வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க கொஸ்டின் நம்பர் 7 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க வாதி பொறுத்து கொடுத்துருக்காங்க. அப்போ வாதி அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் என்ன சொல்றோம் பார்த்தீங்கன்னா வாதி அப்படின்னாலே பிளைன்டிஃப். அப்போ 1க்கு 1 கரெக்டாக இருக்கு. அப்போ அதை வச்சு ஆன்சர் எடுக்க முடியுமானா ஏலையும் 1 இருக்கு, பிலையும் 1 இருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக டியும் சியும் கேன்சல் பண்ணிருங்க. அதை நம்ம திரும்ப பார்க்க வேண்டியதில்லை. 2வது பாருங்க சாட்டுரை. சாட்டுரை அப்படின்னா என்ன சொல்றோம் பார்த்தீங்கன்னா அலிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியதான். அப்போ சாட்டுரை அலிகேஷன் அப்படிங்கிறது இங்க இருக்கு. அப்போ செகண்ட் பிளேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 3 இருக்கக்கூடியது இங்கே தான் இருக்கு. அப்போ இங்கே கிடையாது, இங்கே 2 இருக்கு. அப்போ ஏவை கேன்சல் பண்ணிட்டு செகண்ட் ஆப்ஷன் பி எடுத்துட வேண்டியதான். அப்போ ஆணை உறுதி ஆவணம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அஃபிடேவிட் அப்படிங்கிறத நமக்கு
அதிகார எல்லை அப்படிங்கும்போது ஜெரிஸ்டிக்ஷன். அப்போ நமக்கு ஃபோர்த்துக்கு கரெக்டாக இருக்கு. இப்போ அதை வச்சு மேட்ச் பண்ணும்போது 7வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் செகண்ட் தான் சரியான ஆன்சர். சரிங்களா? செகண்ட் சரி. கொஸ்டின் நம்பர் பாருங்க 8. திருக்குறள்ல பொருள்பால்ல இருக்கக்கூடிய இயல்களோட எண்ணிக்கை. பொருள்பால்னால நமக்கு 3 இயல் இருக்கு அப்படின்னு படிக்கிறோம். அறத்துப்பால்ல 4, பொருள்பால்ல 3. அப்போ 3 இயல்கள் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசியல், அங்கவியல், ஒளிபியல் அப்படிங்கிற 3 அதிகாரம் இருக்கு. அப்போ 8வது கொஸ்டின் வந்து பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் தான் சரியான ஆன்சர். 8க்கு செகண்ட் தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் பாருங்க 9. பொருந்தாத இணையை சுட்டுக அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அப்ப கூரை அப்படிங்கிறது என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா அறுவை. 1க்கு 1 கரெக்ட். 2வது பாருங்க துகில். துகில் அப்படிங்கிறதுக்கு அகில் கிடையாது. அகில் அப்படிங்கிறது ஆக்சுவலா என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா ஒரு வகையான மரம். அதான் நமக்கு அகில்னு சொல்லக்கூடியது. அப்ப துகில் அப்படிங்கிறது இங்க வருமானா வராது. 3வது பாருங்க கலிங்கம், காளகம் கரெக்ட். சீலை அப்படிங்கிறது புடவை கரெக்ட். அப்போ நமக்கு கூரை ஆகட்டும், அறுவை ஆகட்டும், துகில் ஆகட்டும், கலிங்கம் ஆகட்டும், சீலை ஆகட்டும், காளகம் ஆகட்டும், புடவை ஆகட்டும், இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா ஒரே மீனிங் தான். என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடை அப்படிங்கிறத மீனிங். அப்போ டிஃப்ரெண்டானது இங்கே என்ன பார்த்தீங்கன்னா அகில் மட்டும்தான் மரமாக போகுது. சரிங்களா? மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆடையை தான் குறிக்குது. அப்போ நம்ம பொருந்தாத எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 9வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் செகண்ட் தான் எடுக்க வேண்டியிருக்கு. சரிங்களா? ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 10. ஒளி வேறுபாடு அறிந்து சரியானதை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஒளி வேறுபாடு அறிந்து சரியானது என்ன கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 10. ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்ந்தெடுக்க அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது என்ன கொடுத்துருக்காங்கன்னா அறை. அறை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கட்டப்பட்ட பகுதி. கட்டப்பட்ட பகுதி தான் அறை. காலியான பகுதியோ ஒரு பொருளின் பாதியோ ஒன்றில் பாதியோ வராது. நமக்கு இந்த அறை அப்படின்னா தான் 1ல பாதி, அப்போ ஆஃப் அப்படின்னு நம்ம சொல்றோம். பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சரே கரெக்டாக தான் இருக்கு. அப்போ 10th கொஸ்டின் நம்பர் 10க்கு ஏ தான் கரெக்ட். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. பாருங்க ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் அப்படின்னா வனவியல் அலுவலர் கிடையாது. வனவியல் இருக்கக்கூடிய பாதுகாவலரை சொல்லக்கூடியது. சரிங்களா? வனவியல் பாதுகாவலர் சொல்லக்கூடியது. பாதுகாவலர். சரிங்களா? அப்போ 1 தப்பு. 2வது பாருங்க ப்ரீச்சிங். ப்ரீச்சிங் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா தத்துவம் கிடையாது. பிரசாங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது. பிரசாங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தத்துவம் கிடையாது. ப்ரீச்சிங் அப்படிங்கிறது பிரசாங்கத்தை சொல்லக்கூடியது. அடுத்து நைட்டிங் அப்படிங்கிறது கூடை முடைதல் கிடையாது. கூடை பின்னுதல் அப்படின்னு நமக்கு வரணும். பின்னுதல் அப்படின்னு வரும். சரிங்களா? அப்போ 3வது தப்பு. டிக்னிட்டி அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா கண்ணியம் தான். அதை வச்சு எடுத்துட வேண்டியதான். அப்போ எது நமக்கு சரியான பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் 4th தான் சரியான ஆன்சர். சரிங்களா? அதான் நமக்கு சரியான இணையா இருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க 12. என்ன கொடுத்துறாங்க அப்படின்னா பிறவினை வாக்கியத்தை கண்டறிய அப்படிங்கிறாங்க. அப்போ வண்டியை உருட்டினான் அப்படிங்கிறது அவனா உருட்டியிருப்பான். அது என்ன ஆகுனா தன்வினையாகி போயிடும். உருட்ட வைத்தான் அப்படின்னா தான் என்ன வந்து பார்த்தீங்கன்னா பிறவினையாகும். உருட்டி வித்தான் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிறவினை தான். சரிங்களா? உருட்டினான் வண்டியை வராது. வண்டி உருட்டப்பட்டது வராது. இப்போ வண்டியை உருட்டு வித்தான், உருட்டினான், உருட்டு வித்தான். அப்போ நமக்கு 12வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் செகண்ட் தான் கரெக்ட். இப்போ 12க்கு பி தான் சரி. கொஸ்டின் நம்பர் பாருங்க 13. எளிய தமிழில் சமூக சீர்திருத்தங்களை வலியுறுத்தியவர் யார் பார்த்தீங்கன்னா மக்கள் கவிஞர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள். அப்போ 13வது கொஸ்டின் வந்து பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் தான் சரியான ஆன்சர். சரிங்களா? 13க்கு செகண்ட் தான் ஆன்சர். ஓகேவா? 14வது கொஸ்டின் பாருங்க சீர்தூக்கின் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் அப்படின்னு பாடல் சொல்லுது, மூதுரை சொல்லுது. அப்ப சீர்தூக்கின் அப்படிங்கிறடைய பொருள் வந்து பார்த்தீங்கன்னா 2ஐயும் கம்பேர் பண்ணக்கூடியது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீர்தூக்கின் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்க்கக்கூடியதான் சீர்தூக்கின் அப்படின்னு சொல்லக்கூடியது. 14க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் பாருங்க 15. என்ன கொடுத்துறாங்கன்னா இணை எழுத்துக்கள் எவற்றில் ஒற்றுமை பெறும். அப்ப இணை எழுத்துக்கள் அப்படிங்கிறது வல்லின எழுத்து மெல்லின எழுத்துலாம் படிச்சிருப்போம். இப்ப இணை எழுத்துக்கள் எவற்றில் ஒற்றுமை பெறும் அப்படின்னா ஒலிக்கக்கூடிய முயற்சி, பிறக்கக்கூடிய இடம், இதுலதான் என்ன பார்த்தீங்கன்னா ஒற்றுமை பெறக்கூடியது. அப்ப 15வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் 4th தான் சரியான ஆன்சர்.
கொஷின் நம்பர் 16 என்ன கொடுத்துருக்கான் பாருங்க, பொருந்தாத இணை கொடுத்துருக்கான். சாரி, பொறுத்துக கொடுத்துருக்கான். பொருந்தாத கிடையாது, பொறுத்துக. குறிஞ்சி. குறிஞ்சி அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா கிழங்கு அகழ்தல். அதாவது வந்து நமக்கு மலையும் மலை சார்ந்த இடமும் கடலும் கடல் சார்ந்த இடமும் இதெல்லாம் படிப்போம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா குறிஞ்சி அப்படிங்கிறது கிழங்கு அகழ்தல். அப்போ கிழங்கு எடுத்தல் அப்படிங்கிறதா ரெண்டாவதுக்கு ஒன்னாவதுக்கு ரெண்டாவது இடத்துல இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்கக்கூடிய ஒரே ஆன்சரே இங்கே தான் இருக்கு. சரிங்களா, இதுலேயும் இல்லை, செகண்ட்லேயும் இல்லை, ஃபோர்த்லேயும் இல்லை. ஈஸியாக தூக்கிடலாம். சரிங்களா, இந்த மாதிரி ஆப்ஷன் டக்குன்னு கட் பண்ணி எடுத்துட வேண்டியதான். முல்லை அப்படிங்கிற ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா வரகு விளைத்தல், அதாவது வரகு விதைத்தல் அப்படிங்கிறது 2க்கு இங்கே இருக்கு. மருதம் அப்படிங்கிறது நெல்லையில், அப்போ நமக்கு இங்கே இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெய்தல் அப்படிங்கிறது உப்பு விளைவித்தல், அப்போ இங்கே இருக்கு. அப்போ 2, 4, 1, 3 அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். 16க்கு ஏ தான் சரியான ஆன்சர். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. 17 2 கனிகள் கொண்டு வந்தான் என்பது சந்திப்பிலை உள்ள சொற்றொடர். இதுல வந்து பாத்தீங்கன்னா 8, 10 தவிர பிற எண்களை வந்து பாத்தீங்கன்னா வல்லினம் மிகாது. கரெக்ட் தான். 8, 10ல மட்டும்தான் வல்லினம் மிகும், மீதியில வந்து பாத்தீங்கன்னா வல்லினம் மிகாது. சந்திப்பிலை உள்ள சொற்றொடர் 2 கனிகள். அப்ப 2 கனிகள் அப்படிங்கிறது வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி. அப்ப கூற்றும் காரணம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சரியான விளக்கமான எஸ். சரிங்களா, அப்ப 17க்கு ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா சி தான் கரெக்ட். 17க்கு சி தான் கரெக்ட். 2 கனிகள், 2 கனிகள் 8, 10 தவிர பிற எண்கள்ல வல்லினம் மிகாது. அப்ப 2 அப்படிங்கிறது வல்லினம் மிகாது. அது வந்து பாத்தீங்கன்னா குற்றியல் உகர சொல்ல போயிரு. 2 அப்படிங்கிறது குற்றியல் உகரம், இட்டு கூட்டல் ஊதான். சரிங்களா, லாஸ்ட் எழுத்து 2 இருக்கு, இட்டு கூட்டல் ஊதான். ஓகேவா, இப்ப 17க்கு சி தான் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் பாருங்க 18. ஆக்கமும் கேடும் எதனால் வரும் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறள் கூறுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்கமாகட்டும் செல்வமாகட்டும் கேடாகட்டும் ஒருத்தருடைய சொல்லால் தான் தோன்றக்கூடியது. அப்போ சொல்லால் அப்படிங்கிறது 18க்கு சி தான் கரெக்ட். 18க்கு சி தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 19. ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை காண்க அப்படிங்கிறாங்க. சிங்குலரா ப்ளூரலா அப்படின்னு சொல்லிட்டு அதில் பிழையற்ற தொடர். அப்போ பிழையற்ற தொடர்னா கரெக்டாக இருக்கிறதுன்னு கேட்டிருக்கேன். அப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க, இவை காடுகள் அன்று அப்படின்னு நமக்கு இவை காடுகள் அப்படின்னு வந்தா ப்ளூரல் இருக்கு. அப்போ அன்று வராது, அல்லதான் வரணும். அப்ப இங்க வராது. ஃபர்ஸ்ட் ஒன்று தப்பு. அப்ப செகண்ட் ஒன்று வரலாமானா வரலாம். மூணாவது ஒன்று பாருங்க, இது காடு அன்று. அப்ப இது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா காடு அப்படிங்கிறது சிங்குலர் தான், அன்று போடலாம். அப்போ மூணாவது ஒன்று கரெக்ட். இது காடு அல்ல. அப்ப இது காடுகள் அல்லதான் வரணும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா இதுவும் தப்பு. அப்ப 2, 3 சரி. 2, 3 சரி அப்படிங்கும்போது ஆப்ஷன் எங்க இருக்கு பாருங்க, சீல இருக்கு. 2, 3 சரி, சீல இருக்கு. 19க்கு சி தான் கரெக்ட். சரிங்களா, கொஸ்டின் நம்பர் பாருங்க 20. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, பொருந்தாத இணையை கண்டறிக அப்படிங்கிறான். ஃபர்ஸ்ட் பாருங்க, வெண்தொகை வெண்மை தான். அப்ப வெண்மைனால கலர் தான், பண்பு தொகை 1 கரெக்ட். ரெண்டாவது பாருங்க, இறை தேர்தல் அப்படிங்கிறான். இறை தேர்தல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வினை தொகை கிடையாது, வேற்றுமை தொகையில வரக்கூடியது. சரிங்களா, வேற்றுமை தொகையில வரக்கூடியதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இறை தேர்தல் அப்படிங்கிறது. அப்ப செகண்ட் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா தப்பு. நிலிகை வாரம், அதாவது நாளிகை வாரம், அது ஒண்ணுதான். நிலிகை வாரம்னாலும் ஒண்ணுதான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா உண்மை தொகையானா எஸ், அது கரெக்ட். கையிலாய வெட்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இரு பெயரட்டு பண்பு தொகை அப்படின்னா அதுவும் கரெக்ட். அப்போ நமக்கு பொருந்தாத இணை அப்படிங்கும்போது செகண்ட் ஒன்று மட்டும்தான் பொருந்தலை, அதான் நமக்கு ஆன்சராக கிடைக்குது. 20வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் செகண்ட் தான் சரியான ஆன்சர். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. 21. இமுலேட்டர் மற்றும் இமுலேட் அப்படி கொடுத்துருக்கான். இமுலேட்டர் அப்படிங்கிறது என்ன சொல்றோம் பார்த்தீங்கன்னா போன்மீன் சொல்லக்கூடியது. அடுத்தது இமுலேட், ஃபர்ஸ்ட் இமுலேட்டர், அடுத்து இமுலேட் அப்படிங்கிறது போலச்சை அப்படிங்கிற அர்த்தம். அப்போ 21வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க 22. என்ன கொடுத்துருக்காங்கன்னா பொறுத்துக கொடுத்துருக்காங்க. தேநீர் அப்படிங்கிற. அப்ப தேநீர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா நமக்கு தேநீர் அப்படிங்கிறது தேயிலை நீர். அப்ப தேநீர் அப்படிங்கிறது தேயிலை நீர் எங்க இருக்குன்னா இங்க இருக்கு. அப்போ 1க்கு 4, 1ஆம் இடத்துல 4 அப்படிங்கும்போது எங்க இருக்கு 7 இருக்கு, பில இருக்கு. அப்போ டி கேன்சல் பண்ணுங்க, சியும் கேன்சல் பண்ணுங்க. அப்ப இது இருக்கு 2க்கு தான் இடையில தான் போட்டி. அடுத்த ஆப்ஷன் பார்த்துருவோம். முன்னாள், முன்னாள் அப்படிங்கிறது 3 நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ செகண்ட் பிளேஸ்ல என்ன இருக்குன்னா 1 இருக்கணும். அப்போ செகண்ட் பிளேஸ்ல 1 இருக்கிறது இங்கே தான் இருக்கு. இங்கே 1 கிடையாது, 3 இருக்கு. அப்போ பாருங்க தேநீர், தேநீர் அப்படிங்கிறது தேன் போல இனிய நீர். அப்போ இங்கே போயிடும். இப்போ ஈஸியாக எடுத்துடலாம். செகண்ட் ஆப்ஷனு 4, 1, 2, 3 அப்படிங்கிறதா சரி.
அப்போ 22வது கொஷினுக்கு ஆப்ஷன் செகண்ட் தான் கரெக்ட். அடுத்த கொஷின் பாருங்க 23. கொல் அப்படிங்கிறோடைய வேறு சொல்லுடைய வினைமுற்று தான் கேட்டிருக்காங்க. வினைமுற்று அப்படின்னாலே கொல் அப்படின்னாலே கொண்டான், அதுதான் நமக்கு வினைமுற்றா வருது. 23க்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். கொஷின் நம்பர் 24 என்ன கொடுத்துறான் பாருங்க, பின்வருவனற்றுள் தவறான இணையை சுட்டுக அப்படின்னு கொடுத்துறான். எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க, தவறான இணை எடுத்திருக்காங்க. சிறிது பெரிது கரெக்டான கரெக்ட். உயர்வு தாழ்வு கரெக்ட். நன்று தீது கரெக்ட். திண்ணியது அப்படிங்கிறது வலிது, ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான், அரிஞ்சில் போல வரக்கூடியது. திண்ணியது நமக்கு நல்லா வலிமையானது அப்படின்னு அர்த்தம். அப்போ நமக்கு வலிமையற்றது அப்படின்னு வரணும். அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக தப்பு, நமக்கு தவறானதான் கேட்டிருக்காங்க. தவறானது அப்படிங்கும்போது செகண்ட் ஆப்ஷன் தான் தப்பு. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி, ஏ பி தான் கரெக்ட். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க 25 என்ன கொடுத்துருக்காங்க, தவறாக பொருந்தியுள்ள வலுவு சொற்களை காண்க அப்படிங்கிறாங்க. தவறாக பொருந்தியுள்ள வலுவு சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க, பார்த்துருவோம். குடக்கூலி அப்படிங்கிறது குடிக்கூலி, அப்ப இது கரெக்டான கரெக்ட். ஒருவள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கிடையாது, நமக்கு ஒரு தீ அப்படி வரணும். சரிங்களா? ஒருவள் அப்படிங்கிறது ஒரு தீ அப்படி வரணும், அப்ப இது தப்பு. ரெண்டா பாருங்க, கோடாளி அது கிடையாது, கோடாரி அது கரெக்ட். சமையல் அப்படிங்கிறது சமையல், இதுவும் கரெக்ட். சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருவள் அப்படிங்கிறது ஒருத்தர் வரக்கூடாது, ஒரு தீ அப்படிங்கிறது வரணும். ஓகேவா? அப்போ 25க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செகண்ட் தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா? குடக்கூலி குடிக்கூலி ஆகுது. ஒருவள் அப்படிங்கிறது ஒருத்தி ஆகணும், ஆனால் ஒருத்தன் இருக்கு. கோடாளி அப்படிங்கிறது கோடாரி தான். சமையல் அப்படிங்கிறது சாமா கிடையாது, சா மைதா. ஓகேங்களா? இப்போ 25க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செகண்ட் தான் சரியான ஆன்சர். ஓகேவா? அடுத்து பாருங்க 26. கீழ்கண்டவற்றில் தவறான சொல் என்னன்னு கேட்டிருக்கான். ஃபர்ஸ்ட் பாருங்க, தவறான சொல்லு வைக்கோல் போர் தான் 1, கோழி குஞ்சு, கீரி பிள்ளை, வேப்ப இலை கிடையாது, வேப்பன் தலை. அப்போ வேப்பன் தலை தான் வரணும். அப்போ இது நமக்கு என்ன இருக்குன்னா தப்பா இருக்கு. அப்போ தவறானதான் கேட்டிருக்காங்க, இது தப்பு. 26க்கு ஆப்ஷன் 4th தான் சரியான ஆன்சர். சரிங்களா? அடுத்த பாருங்க, மொழியியல் அறிஞர்கள் தொடக்க காலத்தில் தமிழையும் அதன் கிளை மொழிகளையும் டேஸ் என வழங்கினார் அப்படின்னு கொடுத்துருக்கான். என்னென்னு வழங்கினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழியன் மற்றும் தமிழிக் அப்படின்னு தான் அந்த பேரை வச்சு தான் வழங்கியிருக்காங்க. சூப்பரான கொஷின். இப்போ 27க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அடுத்த கொஷின் பாருங்க 28 என்ன கொடுத்துறான்னா, தன் கண்டுபிடிப்புகளை அறிவியல் வல்லுநர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பகிரங்கமாக வெளியிட்டார் என்பதில் பிறமொழி சொல் கலந்துள்ளது. பகிரங்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிறமொழி சொல்லு தான். அப்போ பகிரங்கம் அப்படிங்கிறது பிறமொழி சொல்லான்னு கேட்டிருக்காங்க. எஸ், அப்போ ரெண்டுமே கரெக்டு, சரியான விளக்கம் தான். ஓகேங்களா? அப்போ 28க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட். 28க்கு சி தான் கரெக்ட். சரிங்களா? கரெக்ட். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஷின் நம்பர் 29 என்ன கொடுத்துருங்க அப்படின்னா, பிறமொழி சொல் கலவாத தொடரை கண்டறிக அப்படிங்கிறாங்க. இப்போ பிறமொழி சொல் கலவாத தொடர்னா ஆங்கிலம் இருக்கும், இல்லைன்னா வேற ஏதாவது லாங்குவேஜ் இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா தமிழில் போட வேண்டியிருக்கு. சரிங்களா? ஷாப்பிங் அப்படிங்கிறது நமக்கு ஆட்டோமேட்டிக் என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு ஆங்கிலம் ஆயிரும், இது நமக்கு வராது. கடைக்கு சென்று ட்ரெஸ் அப்படிங்கிறது நமக்கு என்ன சொல்றோம் அப்படின்னா ஆங்கிலம் போயிடும். கடைக்கு சென்று வந்து பார்த்தீங்கன்னா உடை வாங்கினேன், இதுதான் நமக்கு கரெக்டாக வரும். 29 வந்து பார்த்தீங்கன்னா சி தான் கரெக்ட். ஜவுளி கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஜவுளி கடை அப்படிங்கிறது நமக்கு வராது. அப்போ கடைக்கு சென்று உடை வாங்கினேன், அதான் நமக்கு ஆன்சரு. 29க்கு சி தான் கரெக்ட். ஓகேங்களா? 30 என்ன கொடுத்துறாங்கன்னா, தொடரில் உள்ள ஆங்கில சொல்லருக்கு சரியான தமிழ் சொல்லை குறிப்பிடுக அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்ப திருமாறன் என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா இர்ரெகுலராக கடைக்கு செல்கிறான் அப்படிங்கிறான். அப்ப இர்ரெகுலராகனா ஆட்டோமேட்டிக்கா, ரெகுலர்னா ஒழுக்கமான அர்த்தம், இர்ரெகுலர் அப்படின்னால வந்து பாத்தீங்கன்னா ஒழுங்கின்றி அப்படின்னு அர்த்தம். அப்ப 30வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா சி தான் கரெக்ட். 30க்கு சி தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 31 என்ன கொடுத்துறான் பாருங்க, முளரி. முளரி அப்படின்னால என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா லோட்டஸ், அதான் நமக்கு தாமரை ஆகுது. முளரி அப்படிங்கிறது லோட்டஸ், தாமரை. 1க்கு 2. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கனகம். கனகம் அப்படிங்கிறது கோல்டு. திரை அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா நமக்கு வேவு. அடுத்தது அலங்கல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கேர்லாண்ட் அப்படிங்கிறது. அப்போ அதை வச்சு மேட்ச் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டை வச்சு எடுத்துடலாம். முளரி அப்படிங்கிறது லோட்டஸ், மீது எதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 அப்படிங்கிறது கிடையாது. இதை வச்சு நம்ம எடுத்துடலாம், அடுத்த பார்க்கணும் கிடையாது. அப்போ ஆப்ஷன் ஏ தான். 31க்கு ஏ தான் கரெக்டான ஆன்சர். கொஷின் நம்பர் 32 கன்னி அப்படின்னு கொடுத்துருக்கான்.
கன்னி அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா மனமாகாத பெண். கன்னி அப்படிங்கிறது மனமாகாத பெண்ணு. அடுத்தது இன்னொரு கன்னி அப்படிங்கிற மாதிரி மலர் மாலை, அதான் நமக்கு கரெக்ட். அப்போ 32க்கு ஆப்ஷன் 4 தான் சரியான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 33. கண்வனப்பு கண்ணோட்டம் எண்வனப்பு அப்படின்னு கொடுத்துருக்கான். கண்வனப்பு கண்ணோட்டம், கால்வனப்பு செல்லாமை, எண்வனப்பு இத்துணையாம் அப்படிங்கிறது நமக்கு சிறுவஞ்சம் மூலம் பாட்டா இருக்கு. அப்ப எண்வனப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சிக்கு அழகு. கண்வனப்பு அப்படிங்கிறது கண்வனப்பு கண்ணோட்டம் அப்படிங்கிறது கண்ணு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இரக்கம் கொள்ளுதல், இதெல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. எண்வனப்பு அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. ஆராய்ச்சிக்கு அழகு, அதான் கரெக்ட். 33க்கு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 4 தான் சரியான ஆன்சர். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 34. கீழ்கண்டவற்றில் தவறான இணையை காண்க அப்படிங்கிறான். எது தப்பு அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, பரிந்து தூ இத்து கூட்டல் வினையச்சம் கரெக்ட். வேய்ந்தான் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வினையால் அணையும் பெயர் கிடையாது, வினை முற்று அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? வினை முற்று, அப்போ வினை முற்று தான் நமக்கு வேய்ந்தான், ரெண்டாவது தப்பு. கொடுத்தான் அப்படிங்கிறது வினைமுற்று கரெக்ட். காணல் அப்படிங்கிறது தொழில் கரெக்ட். அப்போ நமக்கு கீழ்கண்டவற்றில் தவறானது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2 தான் தவறானது. ஈஸியான கொஸ்டின் தான். ஓகேங்களா? அடுத்து பாருங்க 35. அகர வரிசைப்படி எழுதுக அப்படிங்கிறாங்க. அப்போ அகர வரிசைப்படி எழுதும் போது கா தான் ஃபர்ஸ்ட் வரணும். அப்போ செகண்ட், ஃபர்ஸ்ட்டும் ரெண்டுமே அடிபட்டுரும், இது ரெண்டுமே வராது. அப்போ போட்டி வந்து பார்த்தீங்கன்னா எது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கும் இதுக்கும் தான். ஓகேங்களா? அப்புறம் போட்டிங்கும் போது ஃபர்ஸ்ட் அகர வராம பாருங்க கா, அதுக்கடுத்து கா ஞா சா ஞா, சாக்கு அப்புறம் தான் ஞா வரணும். அப்போ சா அப்படிங்கிறது இங்கே இருக்கு, அதுக்கப்புறம் ஞா இருக்கு. ஆனால் இங்கே பாருங்க ஞா இருக்கு. அப்போ இதை கேன்சல் பண்ணிட்டு 4th ஆப்ஷனாக தூக்கிட வேண்டியதான். 35க்கு ஆப்ஷன் 4 தான் கரெக்ட். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க 36. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக அப்படிங்கிறாங்க. அப்ப காந்தியடிகளின் ஆத்ம சக்தியால் மக்கள் ஈர்க்கப்பட்டனர், அதான் கரெக்ட். சரிங்களா? அப்போ 36க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகேங்களா? அடுத்து பாருங்க 36, 37. கயிறு இல்லாத பம்பரம். கயிறு இல்லாத பம்பரம்னாலே வேஸ்ட் தான். அப்போ பயனற்று இருத்தல். கயிறு இருந்தால் தான் நம்ம சுத்த முடியும், கயிறு இல்லைன்னா வேஸ்ட் தான். 37க்கு ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து பாருங்க 38. இன்ஸ்டாகிராம். இன்ஸ்டாகிராம் அப்படின்னால என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா படவரி. அப்போ 38க்கு ஏ தான் கரெக்ட். ஈஸியாக போடலாம். அடுத்து பாருங்க 39. என்ன கொடுத்துருக்காங்கன்னா பேச்சு வழக்கு சொற்களை வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து வழக்கில் மாற்றுக. போய் அப்படிங்கிறோடைய சரியான எழுத்து வழக்கு அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா போய், போய் தான் கரெக்ட். போய் அப்படின்னு சொல்ல முடியாது, போய் அப்படின்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு. 39க்கு ஏ தான் கரெக்ட். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் பாருங்க 40. உவேசா அவர்களின் தமிழ் பணியை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள் 2 பேர். யாரான்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஜியு போப், ஒன்று அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சூழியல் வின்சோன் அவர்கள். சரிங்களா? 2 பேர் தான் என்ன பண்ணுவாங்கன்னா இவருடைய ஒர்க்கை பார்த்து என்ன பண்ணுறாங்கன்னா பாராட்டியிருப்பாங்க. அப்போ 40வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 41. யானை அப்படிங்கிறது கூடம், அதாவது தங்கக்கூடிய இடம். யானை அப்படிங்கிறது கூடத்துல தங்குது, குதிரை அப்படிங்கிறது கொட்டில தங்குது. அப்போ 41க்கு ஆப்ஷன் 2 தான் சரியான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 42. வேயா மாடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாதது அப்படின்னு அர்த்தம் இருக்கு. சாந்தினால் பூசப்படுவது அப்படின்னு இருக்கு. அப்போ வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படுவதுன்னு கொடுத்துருக்கான். இப்போ வேயப்படாதுன்னா ஏ எடுக்கலாம், ஆனால் வேயப்படுவது கொடுத்துருக்காங்க, ஏ எடுக்க முடியாது. சாந்தினால் பூசப்படுவது அப்படிங்கிறத எடுக்கலாம். சரிங்களா? இப்போ 42க்கு ஆப்ஷன் 2 தான் சரியான ஆன்சர். சரிங்களா? ரைட். அடுத்த கொஸ்டின் நம்பர் பாருங்க 43. கீழ்கண்டவற்றில் கீழ்கண்ட கூற்றுக்கள்ல எது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தவறு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? கீழ்கண்ட கூற்றுல எது வந்து தவறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் அழகான சித்திரை வேலைப்பாடு அமைந்த வெள்ளித்தட்டு. திருக்குறள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தங்க ஆப்பிள் அப்படின்னு யார் சொன்னா பார்த்தீங்கன்னா டாக்டர் க்ரௌல் சொன்னார். ஆனால் எஸ் சொன்னார், 1 கரெக்ட். 2 வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் என்ன ஈர்த்தது, குரலோ என்ன இழுத்தது அப்படின்னு கூறியவரும் யாரும் பார்த்தீங்கன்னா டாக்டர் க்ரௌல் தான், கால்டுவெல் கிடையாது, க்ரௌல் தான்.
அப்போ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா தவறு, நமக்கு தவறு தான் கேட்டிருக்கான். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தவறு தான். தவறு அப்படிங்கும்போது செகண்ட் ஒன் தவறு. 43க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செகண்ட் தான் சரியான ஆன்சர். சரிங்களா? கொஷின் நம்பர் 44. கீழ்காண்பனவற்றுள் இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் அதோடைய உடன் தொகையும் இருக்கணும், அதை தேர்ந்தெடு அப்படிங்கிறான். அப்போ நமக்கு கலட்கால், கலனினது கால், கலட்கால், கலலை ஐ, சரிங்களா? கலலை உடைய கால். அப்போ அணிகலன் வகையில் வரக்கூடியதான். இப்போ 44க்கு ஏ தான் கரெக்ட். புக்கில் இருக்கக்கூடிய கொஷின் தான். கலட்கால் அப்படிங்கிறது 11th புக்கில் இருக்கு. சரிங்களா? கரெக்ட். அடுத்தது 45. பொருந்தாத இணையை கண்டறி அப்படிங்கிறாங்க. பொருந்தாத இணை ஏடகம் அப்படிங்கிறது பண்டாரம், 1 கரெக்ட். 2 மருங்கு அப்படிங்கிறது இடை, 2 கரெக்ட். மகால் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மலை கிடையாது, அரண்மனையே சொல்லக்கூடியது. அரண்மனையை சொல்லக்கூடியதான் வந்து பார்த்தீங்கன்னா மகால் அப்படிங்கிறது. 6 அப்படிங்கிறது வழி தான். நெறி, வழி, 6 எல்லாமே ஒரே அர்த்தம் தான். அப்போ நமக்கு எது மேட்ச் கிடையாது அப்படின்னா சி மட்டும் மேட்ச் கிடையாது. நமக்கு கேட்டது பொருந்தாத இணை தான். 45க்கு சி தான் கரெக்ட். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 46 என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதே தவறான இணை. சரிங்களா? மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கொடுத்துட்டு தவறான இணை, வேறுபட்ட இணை. கொஸ்டினே நிறைய இப்படித்தான் கேட்குறாங்க. சரிங்களா? ஓவர்லாப் அப்படிங்கிறது மேற்காவு, 1 கரெக்ட். பான் அப்படிங்கிறது சாறை அடுக்கு, 2 கரெக்ட். மோட் அப்படிங்கிறது பங்கு, கரெக்ட். நாட்டிக்வைட்டி அப்படிங்கிறது வலை பொருள் கிடையாது, வலை ஒழுக்கம் சொல்லக்கூடியது. சரிங்களா? வலை பொருள் கிடையாது, வலை ஒழுக்கம், இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா வலை மரியாதை அப்படின்னு சொல்லக்கூடியது. மரியாதை இதுவும் சொல்லலாம். சரிங்களா? பொருள் நமக்கு வராது. அப்போ 46க்கு வந்து பார்த்தீங்கன்னா 4th தப்பு, நமக்கு தவறானதான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 4th தான் கரெக்ட். கொஷின் நம்பர் 47. என்ன கொடுத்துறான் பாருங்க. அற்ற குலத்தின் அறநீர் பறவை போல் ஒற்றொழின் தீர்வார் உறவு அல்லர் அப்படின்னு சொல்லிட்டு மூதுரை பாடல் வந்து பார்த்தீங்கன்னா கூறப்படக்கூடிய அறிவுரை, அதாவது அறியப்படக்கூடிய பொருள் என்ன கொடுத்துறாங்க. அற்ற குலத்தின் அறநீர் பறவை போல். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த உறவினரை தான் சொல்லியிருக்காங்க. அற்ற குலத்தில் அறநீர் பறவை போல்னா உறவு அல்லர் அப்படின்னு சொல்லிட்டு ஒற்றுழி தீர்வார் உறவு அல்லர். அப்போ சிறந்த உறவினர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வச்சு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ 47க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட். 47க்கு சி தான். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 48 என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா சரியான இணை கேட்டிருக்காங்க. முடவன் அப்படிங்கிறது ஆண்பால் பெயர், முடத்தி அப்படிங்கிறது பெண்பால், கரெக்ட். மைத்துனன் மைத்துனி, யுவன் யுவதி, யௌவனன் யவனை, அது எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு. அனைத்தும் சரி. அனைத்தும் சரிங்கும் போது ஆப்ஷன் எங்க இருக்குன்னா 4th இருக்கு. 48க்கு ஆப்ஷன் 4th தான் சரியான ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஷின் பாருங்க. 49 பாருங்க. அகரவரிசை சூப்பரான கொஷின் பாருங்க. அப்படி கொடுத்துறான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏ படிச்சுட்டு இருப்போம். பாருங்க. வெய்யோ பொய்யோ மையோ ஐயோன்னு கொடுத்துருக்கான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உயிர் எழுத்து தான் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். இப்போ எல்லாமே பாருங்க உயிர்மை எழுத்தா இருக்கு. ஏலையும் நமக்கு உயிர்மை எழுத்து இருக்கு, சீலே இருக்கு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பி மட்டும்தான் உயிர் எழுத்தா இருக்கு. இதை வச்சு ஆன்சர் தூக்கிடலாம். சரிங்களா? அப்போ ஐயோ பொய்யோ மையோ வெய்யோ அப்படிங்கிறதான் நமக்கு கரெக்ட். ஆனால் கொஷினே அருமையான கொஷின். சரிங்களா? அப்போ 49க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செகண்ட் தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து பாருங்க. 50 என்ன கொடுத்துருக்காங்கன்னா கலைச்சொல் கொடுத்துருக்கான். கலைச்சொல்ல ஆக்சிடென்ட் அப்படின்னு கொடுத்துருக்கான். கலைச்சொல்ல ஆக்சிடென்ட் அப்படின்னாலே நமக்கு என்ன மீனிங், புக்கில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நேர்ச்சி இதுதான் இருக்கு. சரிங்களா? நீங்கள் கூகுளில் போட்டிங்கன்னா நமக்கு விபத்துன்னு வரும், நேர்ச்சின்னு வரும். நமக்கு புக்கில் என்ன இருக்கோ நமக்கு நேர்ச்சிக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்திருக்கான். அதுக்கப்புறம் வேணால் விபத்து எடுக்கலாம். சரிங்களா? நேர்ச்சி இருக்கும்போது நம்ம விபத்து எடுக்க முடியாது. அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா அதனாலதான் மொதல் ஆப்ஷனாகவே வச்சிருக்காங்க. நம்ம தப்பா போடணும் அப்படிங்கிறக்காண்டி மொதல் ஆப்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா விபத்துன்னு தான் வச்சிருக்காங்க. நமக்கு நேர்ச்சி அப்படிங்கிறது புக்கில் இருக்கு. ஓகேங்களா? இப்போ 50க்கு வந்து பார்த்தீங்கன்னா சி தான் கரெக்ட். சரிங்களா? அடுத்து பாருங்க. பொறுத்துக. கோ நெடில் எழுத்து கோன்னு கொடுத்துருக்கான். இப்போ கோ அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா வாணி அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஏதாச்சும் ஆன்சர் போட முடியுமா? ஃபர்ஸ்ட் இடத்துல செகண்ட். அப்போ எங்கே இருக்கு? 7 இல்லை, சியில் இல்லை, பியில் இருக்கு, டியில் இல்லை. ஓகேங்களா? அப்போ இதை வச்சு எடுக்கலாம்னா எடுக்கலாம். எதுக்கு அடுத்து பார்த்தோம்னா மோ அப்படிங்கிறது மோதல் இருக்கு. போ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா போவன் இங்கே இருக்கு.
சோ அப்படிங்கிறது அரண், அதாவது மதில், அது இருக்கு. அப்போ 2413 அப்படிங்கிறது 51க்கு 2413 அப்படிங்கிறது செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். சரிங்களா? அடுத்து பாருங்க 52. அறிஞருக்கு நூல், அறிஞரது நூல். இதுல வந்து பாத்தீங்கன்னா சொற்கள் இருக்கக்கூடிய பொருளை வேறுபடுத்தி காட்டக்கூடிய காரணமாக அமைவது வேற்றுமை உருபு. அதான் 4வது வேற்றுமை அறிஞருக்கு, அறிஞரது 6வது வேற்றுமையில வரக்கூடியது. வேற்றுமை உருபு தான் வேறுபடுத்தி காமிக்குது. 52க்கு ஏ தான் கரெக்ட். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் பாருங்க 53. வச்சிர நந்தி தமிழ் சங்கத்து புலவர் பாடல்களிட திரட்டு அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நூல் நாலடியார் சமண முனிவர்களால் எழுதப்பட்டதுதான் 4 அடி 400. அதான் நம்ம சொல்லக்கூடியது. சரிங்களா? ஈஸியான கொஸ்டின் தான். 53க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 4th தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 54. பேச்சு வழக்கு எழுத்து வழக்குல கொடுத்துருக்கான். ஃபர்ஸ்ட் பாருங்க அகப்பை. அகப்பை அப்படின்னா சோறு, 1க்கு 1 கரெக்ட். 2வது அவர். அவர் அப்படிங்கிறது யாரை சொல்றோம் அப்படின்னா பெண்கள் கணவரைத்தான் சொல்றேன். அப்போ 2வது 3வது அடி கொடுத்துரும். 4வது பாருங்க இக்கண்ணா போடுதல். இக்கண்ணா போடுதல் அப்படிங்கிறது தடுத்து நிப்பாட்டுறது தான். சரிங்களா? இக்கண்ணா போடுதல், தடுத்து நிப்பாட்டுறது. இது சரியா இருக்கு. 1 சரியா இருக்கு, 4 சரியா இருக்கு. அப்ப அழுதல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கொடை. அப்ப இங்க வந்துடும். அப்ப 2, 3 தப்பு, 1, 4 கரெக்ட். 1, 4 சரிங்கும் போது எங்க இருக்குன்னா ஆப்ஷன் சில இருக்கு. 54க்கு சி தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 55. என்ன கொடுத்துறான் பாருங்க, கோடிட்ட இடத்தை நிரப்பு. அக்கம் என்பதற்கு சரியான ஒரு பொருள் உண்டுன்னா அது என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா தவசம் அப்படின்னு சொல்லக்கூடியது. தவசம். 55க்கு சி தான் கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 56. இருபொருள் தருதல்ல சரியான நமக்கு ஆன்சர் கேட்டிருக்கான். சரிங்களா? இருபொருள் தரக்கூடியதுல துன்பம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வச்சிருக்கான். துன்பம் அப்படின்னா இடுக்கண். இடுக்கண் அப்படின்னாலும் துன்பம் தான். நலிவும் துன்பம் தான். ரெண்டுமே துன்பம் தான். புன்கண் அப்படிங்கிறதும் துன்பம் தான். விழுமம் அப்படிங்கிறதும் துன்பம் தான். நடலை மற்றும் அவலம் இது எல்லாமே துன்பம் தான். ஆனா பாருங்க கனலி ஒண்ணு இருக்கு. கனலி அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா சூரிய ஒளி தான். சரிங்களா? சூரிய ஒளி தான் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா கனலி. மாலி அப்படிங்கிறது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா செல்வத்துல போயிடும். சரிங்களா? மாடு மாலிலாம் செல்வத்துல போயிடும். இப்போ 4th ஒன்று மாத்திரம் நமக்கு வராது. அப்போ 1, 2, 3 சரி. 1, 2, 3 சரி அப்படிங்கும் போது எங்க இருக்குன்னா 56க்கு 4th ஆப்ஷனா இருக்கு. சரிங்களா? 56க்கு 4வது ஆப்ஷன் தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 57. என்ன கொடுத்துறான் பாருங்க, ஊனொடு கூரை எழுத்தாணி புத்தகம் பேனொடும் என்னும் எழுத்தியவை. இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ற பாடல் வந்து பாத்தீங்கன்னா இடம்பெற்றக்கூடிய நூலின் வேறொரு பாடல் அடி. அதுக்கு அடுத்தது அப்படியே அடி வரையறை கேட்டிருக்காங்க. சாவது எளிது அரிது சான்றாமை அப்படிங்கிறதா நமக்கு கரெக்ட். இப்போ 57க்கு ஆப்ஷன் சி தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 58. மதர் கயல் அப்படின்னாலே என்ன சொல்றோம் அப்படின்னா அழகிய மீன். குறிப்பு பெயரச்சத்துல வரக்கூடியதான் அழகிய மீன் தான் கரெக்ட். சரிங்களா? போயிட்டு லைன்ல இருக்கு. மதர் கையல் அப்படின்னாலே அழகிய மீன். 58க்கு அப்போ ஆப்ஷன் செகண்ட் தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 59. வேணி அப்படின்னா அப்ப வேணி அப்படின்னால என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா செஞ்சடை அப்படின்னு அர்த்தம். சடைன்னு கொடுத்துருப்பாங்க, செஞ்சடை ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல 4, 4th இல்ல, 2nd இல்ல, 7 இல்ல. அப்ப சில தான் இருக்கு. அப்ப எடுக்கலாமானா எடுக்கலாம், தாராளமா எடுக்கலாம். எதுக்கும் அடுத்த ஆப்ஷன் பாருங்க. பையுள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வருத்தம். கண்டம் அப்படிங்கிறது கழுத்து. ஓரான் அப்படிங்கிறது உணரான் அப்படின்னு அர்த்தம். இப்போ 4, 3, 2, 1 அப்படிங்கிறது ஆப்ஷன் எங்க இருக்குன்னா 4th சில இருக்கு. 59க்கு சி தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க 60. என்சைக்ளோபீடியா அப்படின்னாலே கலை களஞ்சியம் சொல்லக்கூடியதான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா 60வது கொஸ்டினுக்கு செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்து பாருங்க 61. என்ன கொடுத்தாங்கன்னா தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர் கால்டுவெல் தான். பரிதிமாட் கலைஞர் கிடையாது. கால்டுவெல் தான் தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர். அப்போ 1 தப்பு. 2வது பாத்தீங்கன்னா தனித்தமிழுக்கு வித்திட்டவர் அப்படின்னால யார சொல்றோம் அப்படின்னா பரிதிமாட் கலைஞர். 2வது கரெக்ட்.
மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர் 3வது கரெக்ட். அப்போ 1 தப்பு 2 3 சரி அப்படிங்கும்போது எங்க இருக்குன்னா ஆப்ஷன் செகண்ட்ல தான் இருக்கு. கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி 3 சரி அப்படிங்கும்போது செகண்ட் ஆப்ஷன் 61க்கு ஆப்ஷன் பி தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 62 என்ன கொடுத்துறான் பாருங்க. நாடுகளது ஆயத்து நனந்தலை எருபத்து அப்படிங்கிற தொடர்ல அரண் அப்படிங்கிறவுடைய சரியான ஆன்சர் கேட்டுறேன். அரண் அப்படிங்கிறவுடைய சரியான பொருள் அப்படிங்கிறது அருப்பம். அதான் நமக்கு அரண் அப்படின்னு கிடைக்குது. அருப்பம் போய்ட் லைன் தான். சரிங்களா? ஆப்ஷன் 62க்கு 4th ஆப்ஷன் தான் கரெக்ட். 62க்கு 4th தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் பாருங்க 63. குறிப்பு வினையால் அணையும் பெயரை காண்க அப்படிங்கிறான். குறிப்பு வினையால் அணையும் பெயர் அப்படிங்கிறது மற்ற யான் அப்படிங்கிறதான் குறிப்பு வினையால் அணையும் பெயர். 63க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செகண்ட் தான் கரெக்ட். 63க்கு செகண்ட் தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 64 என்ன கொடுக்குறான் பாருங்க. சிலை தொழில் அப்படிங்கிறான். இப்போ சிலை தொழில் அப்படிங்கிறது சிலையினது தொழில். அப்போ 6வது வேற்றுமை 1க்கு 1 கரெக்ட். திண்டேர் அப்படிங்கிறது திண்மை கூட்டல் ஏதான். அப்போ 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா திண்மைனாலே பண்பு தான். 2க்கு 2 கரெக்ட் தான். அப்போ 1வது வச்சிருக்கக்கூடியதா 1 தான் இருக்கு. இதுலேயும் 1 கிடையாது, இதுலேயும் 1 கிடையாது, இதுலேயும் 1 கிடையாது. அப்போ இங்கே தான் 1 இருக்கு. 2வது இங்கே இருக்கு. 3வது வந்து பார்த்தீங்கன்னா வாட்படை அப்படிங்கிறது இரு பெயரட்டு பண்புத்தை, அது கரெக்ட். கழித்தவல் அப்படிங்கிறது பெயரச்சம். அப்போ இது 4 இது 3. அப்போ 1 2 3 4 கரெக்டாக தான் இருக்கு. 1 2 3 4 அப்படிங்கும்போது 64க்கு ஏ தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் பாருங்க 65. கேட்டார் நன்றென்றால் கிளர்வேந்தன். அப்ப இந்த கிளர்வேந்தன் அப்படிங்கிறவுடைய சரியான பொருள் கேட்டிருக்காங்க. புகழுக்கு உரிய அரசன் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளர்வேந்தன் அப்படின்னு சொல்லக்கூடியது. 65க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் செகண்ட் தான் சரியான ஆன்சர். 65க்கு செகண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 66 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அரிசியும் மயில் தோகையும் சந்தனமும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தமிழகத்திலிருந்து ஏற்றுமதி இறக்குமதி வச்சு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வந்துகிட்டே தான் இருக்கு. நமக்கு 6th புக்ல இருக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 9th இருக்கு. இப்போ அதை வச்சு போடும்போது அரிசி மயில் தோகை சந்தனம்லாம் தமிழ்நாட்டிலேருந்து எங்க ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிரேக்கத்துக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க, ரோமுக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க, அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா எகிப்துக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. சரிங்களா? சைனாக்கெல்லாம் ஏற்றுமதி பண்ணலை. சைனாவுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நமக்கு கண்ணாடி இந்த மாதிரி பொருட்களை தான், கண்ணாடி கற்பூரம் இந்த மாதிரி பொருட்களை தான் வந்து பார்த்தீங்கன்னா இறக்குமதி பண்ணியிருப்பாங்க. அதனால நமக்கு ஏவும் பியும் கட்டாயிரும். அரேபிய கண்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா குதிரை தான் இறக்குமதி பண்ணியிருப்பான். ஏற்றுமதிங்க நமக்கு அந்த அளவுக்கு அங்கே இருக்காது. இது நமக்கு 3 தான் ஆன்சராக கிடைக்குது. அப்போ 66க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா? என்ன கொடுத்துறேன் பாருங்க. விசும்பு அப்படின்னாலே வானம் தான். சரிங்களா? விசும்பு வானம் 1ஆம் இடத்துல 5. அப்போ டி கேன்சல், சியும் கேன்சல். போட்டியை வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கும் பிக்கும் தான் போட்டி. ஏக்கும் பிக்கும் தான் போட்டி. 2வது பாருங்க துலாக்கோல். துளை அப்படிங்கிறது துலாக்கோல் இங்க வந்துருச்சு. அப்போ 2ஆவது இடத்துல 3 இங்க வராது. இப்போ செகண்ட் பிளேஸ்ல 3 அப்படிங்கும்போது இங்க தான் வருது. அடுத்ததுக்கும் பாருங்க மறுப்பு தந்தம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கனல் நெருப்பு. கயிறு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கயிறு அப்படிங்கிறது களிறு கிடையாது, களிறு அப்படிங்கிறது யானை. அப்போ மேட்ச் பண்ணோம் அப்படின்னா 5 3 1 2 4. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ தான். 67க்கு ஏ தான் கரெக்ட். சரிங்களா? 68 என்ன கொடுத்துறான் பாருங்க. திரைகவுட் பயனில் அப்படின்னு கொடுத்துருக்கான். திரைகவுட் பயனில் அப்படிங்கிறதுல சரியான பிரித்தெழுது கேட்டிருக்கான். திரைகவுட் பயனில் அப்படிங்கிறது திரைகவுள் கூட்டல் பயனில், அதான் கரெக்ட். ஆப்ஷன் ஏ தான் போட்டுறாதீங்க. புக்கில் நமக்கு இதுதான் இருக்கு. திரைகவுள் கூட்டல் பயனில் தான் இருக்கு. ஓகேங்களா? நீங்க திரை கூட்டல் கவுள் கூட்டல் பயனில் அது எதுவும் எடுத்துட வேண்டாம். ஓகேங்களா? 68க்கு ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் பாருங்க 69. குழி மாற்று. சரிங்களா? நம்ம படிக்கிறோம். குழி மாற்று அப்படிங்கிறது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஊவேசாவுடைய பாடல் இருக்கு. சரிங்களா? நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வித்யாரம்பம் வித்யாபியாசம் இதெல்லாம் படிப்போம். அப்புறம் அந்த குழி மாற்று அப்படிங்கிறதே நமக்கு பெருக்கல்ல வகையில வரக்கூடியதான். அப்ப கணிதம் தான். சரிங்களா? வேற ஒண்ணுமே கிடையாது. மேக்ஸை வச்சு சொல்லக்கூடியதான். அளவு பேர் தான். குழி மாற்று அப்படின்னாலே அளவு தான். 69க்கு ஆப்ஷன் செகண்ட் தான் சரியான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 70. ஒரு சித்திரம் அப்படிங்கிறதே போர்ட்ரைட் தான் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு சித்திரம். அப்ப 70க்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். சரிங்களா?
அடுத்து பாருங்க 71. அழகர் கோவிலில் தந்த சிற்பங்கள் இல்லாமல் இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்னு சொல்லிட்டானா மைனஸ் ஆயிரும், எதிர்மறையாயிரும். இருக்குது அப்படின்னால பிளஸ் ஆயிரும். இப்போ இல்லாமல் இல்லை அப்படின்னாலே மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் தான் ஆகும். அப்போ பொருள் மாறா எதிர்மறை தொடர். அப்போ ஆட்டோமேட்டிக்காக 71க்கு ஆப்ஷன் செகண்ட் தான் சரியான ஆன்சர். சரிங்களா? அடுத்து பாருங்க 72. கதவங்காங்கும் கனையழு வண்ண நிலைவரு தினிதோர் உள்ள ஒட்சி அப்படிங்கிறதுல எழு அப்படிங்கிறது கனை எழு. அப்ப எழு அப்படிங்கிறதுடைய சரியான பொருள் என்ன பார்த்தீங்கன்னா கனைய மரத்தை தான் சொல்றான். சரிங்களா? கனைய மரம். இது நமக்கு போய்ட்ரி லைன்ல இருக்கக்கூடிய கொஸ்டின் தான். 72க்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 73. இலக்கண குறிப்பு காண்க அப்படிங்கிறான். கொம்பர், கொம்பன் அப்படி வரலாம். வர்றது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொம்பன் இப்படி வரலாம். அப்போ லாஸ்ட் எழுத்து போலியா இருக்கு, ஏற்று போலி. 73க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செகண்ட் தான் சரியான ஆன்சர். சரிங்களா? அடுத்து பாருங்க 74. இலக்கண குறிப்பு காண்க அப்படிங்கிறது காலீற்று வினையச்சம். இப்போ காலீற்று வினையச்சம், காலீற்று அரையீற்று இதெல்லாம் வார்த்தைகள் உண்டு. வினையச்சம் படிக்கிறோம், பெயரச்சம் படிக்கிறோம், தெரிநிலை குறிப்பு இதெல்லாம் படிக்கிறோம். இப்போ காலீற்று வினையச்சம் அப்படின்னாலே எய்த கால், அதுதான் நமக்கு காலீற்று வினையச்சமா வருது. இப்போ 74க்கு ஏ தான் கரெக்ட். சரிங்களா? அடுத்து பாருங்க 75. ஆப்டிமிஸ், ஆப்டிமிஸ் அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்க அப்படின்னா உகப்பாக்கு. அப்போ 1வது இடத்துல 2, அதாவது எங்க இருக்கு, இங்க ஒரு 2 இருக்கு, இங்க கிடையாது, கேன்சல் பண்ணிருங்க. இங்க ஒரு 2 இருக்கு, இங்க கிடையாது, கேன்சல் பண்ணுங்க. அடுத்த ஆப்ஷன் செக் பண்ணிடலாம். அடுத்த ஆப்ஷன் 1 இருக்கு, அடுத்த ஆப்ஷன் 1 இருக்கு. அப்போ 3வது ஆப்ஷனை செக் பண்ணிருங்க. சரிங்களா? ஏன்னா 3வது ஆப்ஷன் இங்க 4 இருக்கு, இங்க வந்து பார்த்தீங்கன்னா 3 இருக்கு. அப்போ 3வது ஆப்ஷனும் 4வது ஆப்ஷனை செக் பண்ணா ஆன்சர் கிடைச்சிடும். 3வது பாருங்க மாடுலு. மாடுலு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மாடுல், மாடுலோ, மாடுலோ அப்படின்னு கொடுத்துருக்கான். மாடுலியூ, மாடுலோன்னு கொடுத்துருக்கான். இப்போ 3வதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3வதுக்கு 3 தான் கூறு அப்படின்னு அர்த்தம். அப்போ 1க்கு 2, 2க்கு 1, 1க்கு 2, 2வதுக்கு 1. ஆப்டிமிசம், ஆப்டிமம். இப்போ உகப்பகுப்பு நிலை, உகப்பாக்கு. அடுத்தது MODULE, மாடுலி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கூறு, கூறுக்கு கூறு கரெக்ட். மாடுலோ, லோ அப்படிங்கிறது LO, லோ அப்படிங்கிறது மீதி, அது கரெக்ட். அப்போ 2, 1, 3, 4, 2, 1, 3, 4ங்கிறது எங்க இருக்குன்னா 7 தான் இருக்கு. அப்போ 75க்கு ஏ தான் கரெக்ட். அப்போ 4th வராது. ஓகேங்களா? இதுவும் கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து பாருங்க 76. தவறானதை தேர்ந்தெடுக்க அப்படின்னா வெவ்விருப்பாணி அப்படிங்கிறது வெம்மை கூட்டல் இரும்பு கூட்டல் ஆணி தான். இருப்பு கூட்டல் ஆணி கிடையாது, 1 தப்பு. நா தொலைவில் இல்லை அப்படிங்கிறது நா கூட்டல் தொலைவு கூட்டல் இல்லை, அது கரெக்ட். கண்டெடுக்கப்பட்டுள்ளன, கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளனன்னு வரணும், இது நமக்கு தப்பு. அடுத்தது அன்பகத்து இல்லா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா அப்படின்னு வரணும், தில்லா கிடையாது. அப்ப இதுவும் தப்பு. அப்ப நமக்கு சரியா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2. அப்ப தப்பா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1, 3, 4 தான் தப்பு. 1, 3, 4 தப்புங்கும் போது ஆப்ஷன் 4th தான் இருக்கு. இப்ப 76க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். சரிங்களா? அடுத்து பாருங்க 77. சூரிய ஒளி பெறாத செடியும் பகுத்தறிவு ஒளி பெறாத சமுதாயம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வளர்ச்சி அடையாது. தன்னுடைய பாரதிதாசன் அவர்களுடைய கூற்றா இருக்கு, அவர் சொன்னதுதான். 77க்கு ஆப்ஷன் சி தான் கரெக்ட். கொஷின் நம்பர் 78. கையான் மார்பின் புடைத்து கலங்கி மெய்யா தம்பெயர் விளம்பி வாயசம். அப்ப இதுல வாயசம் அப்படிங்கறத என்னன்னு கேட்டிருக்கேன். வாயாசாயம், வாயசம் அப்படிங்கிறது காக்காய் தான். அப்ப காக்காய் அப்படிங்கிறது காகம் இங்க இருக்கு, வாயசம் அப்படிங்கிறது காகம். இப்ப 78க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 4th தான் கரெக்ட். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க 79. துளிமலை ஒளியும் வழி துஞ்சி, துஞ்சி அப்படின்னாலே தங்கக்கூடிய இடம், அதுதான் தங்குன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ 79க்கு ஆப்ஷன் செகண்ட் தான் சரியான ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க 80. ஈஸியான கொஸ்டினா தான் இருக்கு. சரிங்களா? பாருங்க, ராணி வேலுநாச்சியார் திண்டுக்கல் அருகே கோபால நாயக்கருடைய பாதுகாப்பில் டேஸ் இல்லத்தில் வாழ்ந்தார் அப்படின்னா விருப்பாட்சி அப்படிங்கிற இடத்துல தான் வாங்கியிருக்கு. விருப்பாட்சி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் கோபால நாயக்கர் சொல்றோம், விருப்பாட்சி அப்படிங்கிறது நமக்கு சரியான ஆன்சர். 80க்கு சி தான்
சரியான ஆன்சர். சரிங்களா? அடுத்து பாருங்க, ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க. பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தொல்காப்பியர் உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது அப்படிங்கிறார். தொல்காப்பியர் தான் ஐம்பெரும் பூதங்களால் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு உலகம் அப்படிங்கிற கருத்து சொல்லியிருக்காங்க. அடுத்து திருமூலருடைய திருமந்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மூச்சு பயிற்சியை உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் அப்படின்னு கூறியிருக்காங்க. கிழக்கு அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் பாருங்க, என்ன அர்த்தம் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா, கிழக்கு அப்படிங்கிறதுக்கு குணக்கு அப்படின்னு அர்த்தம். கிழக்கு அப்படிங்கிறது குணக்கு. அடுத்த கிழக்கிலிருந்து வீசக்கூடிய நான் என்ன பண்றேன்னா கொண்டல் அப்படிங்கிறேன். நான் மலை மேகங்களை சுமந்து வருதால் மலை காற்று அப்படின்னு சொல்றேன். அடுத்தது மேற்கு அப்படிங்கிறதுக்கு குடக்கு அப்படிங்கிறான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குடக்கு மேற்கிலிருந்து வீசும்போது என்ன ஆகுதுன்னா நான் கோடை ஆகிறேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான். வடக்கு என்பதற்கு வாடை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வடக்கிலிருந்து வீசும்போது வாடை காற்று. நான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் பனியிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா பனிப்பகுதியில் வீசுவதால் என்னுடைய குளிர்ச்சி, அப்போ உதை காற்று. குளிர்ச்சினா உதை காற்றுன்னு கிடைக்கப்படும். தெற்கிலிருந்து வீசும்போது வந்து பார்த்தீங்கன்னா தென்றல். இதுதான் நமக்கு அர்த்தம். இப்போ டைரக்டா கொஷின் பார்த்துறோம். உலகம் ஐம்பெரும் பூதங்களால் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு கூறியவர் யாரும் கேட்டிருக்கான், தொல்காப்பியர் தான் சொல்லியிருக்காரு. மேலேயே கொஷின் இருக்கு, ஆன்சர் எல்லாமே இருக்கும். நமக்கு இதுல ஈஸியான கொஷின் 5 டப்புன்னு அடிச்சிடலாம். சரிங்களா? 5க்கு 5 பக்காவா படலாம். இப்போ 81க்கு செகண்ட் தான் சரியான ஆன்சர். 82 பாருங்க, கிழக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குணக்கு. இப்போதான் பார்த்துட்டு வந்திருக்கோம். கிழக்கு அப்படிங்கிறது குணக்கு. மேலே ஆன்சர் இருக்கு பாருங்க, கிழக்கு அப்படிங்கிறது குணக்கு. 82க்கு சி தான். ஈஸியாக தூக்கலாம் ஆன்சரை. ஓகேங்களா? இதில் எதுவும் தப்பு பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு. ஓகேங்களா? நமக்கு ஒரு சில மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க் 2 மார்க்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். வாடை காற்று வடக்கிலிருந்து வீசும்போது வாடை காற்று தான். சரிங்களா? அப்போ 83க்கு ஆப்ஷன் 4th தான். கொஷின் போட்டே வருவீங்க. 80-85 கொஷின் போது நமக்கு கொஞ்சம் டயர்ட் ஆயிரும். இருந்தாலும் கேர்ஃபுல்லாக போகணும். நமக்கு அதிகபட்ச மார்க் இதில் நமக்கு விட்டுறக்கூடாது. சரிங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுங்க. தயவு செஞ்சு இது விட்டுறக்கூடாது. ஓகேவா? அடுத்து 84 வாக்கிய அமைப்பினை கண்டறிக அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நான் திடலில் ஓடினேன். அப்போ நான் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எழுவாய், ஓடினேன் அப்படிங்கிற பயனிலையை சார்ந்து இருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா 84க்கு தன்வினை தான் கரெக்ட். 84க்கு ஏ தான் கரெக்ட். 85 பாருங்க, பொறுத்துக எழிலி அப்படி கொடுத்துருக்கான். இப்போ எழிலி அப்படின்னால என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா மேகம். 1க்கு 1 கரெக்ட். கரா அப்படிங்கிறது முதலை, அனிலம்ங்கிறது காற்று, ஆசுகம் அப்படிங்கிறது அம்பு. அப்போ 1, 2, 3 and 4 அனைத்துமே கரெக்டா இருக்கு. 85க்கு ஏ தான் கரெக்ட். 85க்கு ஏ தான் கரெக்ட். அடுத்து பாருங்க 86 சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்கு அப்படி கொடுத்துருக்கான். இப்போவா மரம் செடி கொடிகள் மழை பெய்வதற்கு முக்கிய காரணிகள். நமக்கு கரெக்டான ஃப்ரேமிங் இதுதான். ஓகேங்களா? இப்போ 86க்கு சி தான் கரெக்ட். 86க்கு சி. கொஷின் நம்பர் 87 இரு பொருள் தருக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இளஞ்சியம், இளஞ்சியம் அப்படின்னால 1 அருமை, அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா அழகு. இது ரெண்டுமே நமக்கு சரியான ஆன்சர். சூப்பரான கொஷின். சரிங்களா? 87க்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகேங்களா? ரைட். அடுத்தது 88 கவிஞர் தமிழ்மொழியின் படைப்புகளில் பொருந்தாதது கேட்டிருக்கான். கவிஞர் தமிழ்மொழி அப்படின்னாலே மே தினமே வருக, வீராயி, குருவி குஞ்சுகள் இதெல்லாமே எழுதியிருக்காரு. மாதவி காவியம் எழுதியிருக்காரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாதவி காவியம் இவருடைய தான், கவிஞனின் காதல் இவருடைய தான், வீராயி இவருடைய தான். ஆனால் தமிழருடைய சால்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வித்யானந்தனுடையது. சரிங்களா? வித்யானந்தனுடைய தான் நமக்கு தமிழ் சால்பு. அப்ப இது மட்டும் வராது. 88க்கு ஆப்ஷன் 4th தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க 89 தமிழில் திணை பாகுபாடு எதன் அடிப்படையில் பகுக்கப்படுது அப்படின்னா பொருள் குறிப்பு அடிப்படையில் தான் பகுக்கப்படுது. ஓகேங்களா? 89க்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். 89க்கு ஏ. கொஸ்டின் நம்பர் 90 இலக்கண குறிப்பை தருக அப்படிங்கிறான். இப்ப தரும் பொருளே. அப்ப தரும் பொருளை அப்படின்னாலே செய்யும் அப்படிங்கிற வாய்ப்பாட்டில் அமைஞ்சக்கூடிய பெயரச்சம் தான். சரிங்களா? பொருள் அப்படிங்கிறது பெயரச்சம் தான். அப்போ செய்யும் அப்படிங்கிற வாய்ப்பாட்டில் அமைந்த பெயரச்சம். 90க்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். கரெக்டுங்களா? அடுத்து பாருங்க 91 மாசுன புணர்ச்சி என்பது சிந்தாமணி. இதுல வந்து பாத்தீங்கன்னா மாசுனம் பாருங்க. மாசுனம் அப்படின்னா பாம்பு தான். பாம்பு வச்சு கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்கான். பாம்பு தான் ஆன்சர். வந்து பாத்தீங்கன்னா 91க்கு ஆப்ஷன் சி தான் கரெக்ட். 92 இலக்கண குறிப்பை காண்க. தீராமை ஆர்க்கும் அப்படிங்க. இப்ப தீராமை ஆர்க்கும் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எதிர்மறை வினையச்சம் தான். சரிங்களா? தீராமை ஆர்க்கும் அப்படிங்கிறது எதிர்மறை வினையச்சம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 92க்கு ஆப்ஷன்
செகண்ட் தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த பாருங்க 93. நேற்று புயல் வீசியதால் பள்ளிக்கு விடுமுறை அப்படிங்கிறதுல எல்லாமே மிக்சடா இருக்கு. நேற்று அப்படிங்கிறது நமக்கு கால பெயர் இருக்கு, புயல் வீசியதால் அப்படிங்கிறது வினைச்சொல் இருக்கு, பள்ளி பெயர் சொல் இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மிக்சடா இருக்கு. கலவை தொடர் அப்படின்னு சொல்லக்கூடியதான் நமக்கு சரியான ஆன்சர். வீசியதால் ஆளை வச்சு எடுக்கலாம். சரிங்களா? இப்போ 93க்கு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சி தான் கரெக்ட். கொஷின் நம்பர் பாருங்க 94. சந்திப்பிழையற்றதை காண்க. அப்ப சந்திப்பிழை அல்லாது இருக்கு. பாடாத தேனி பசியாத நல்வயிறு பார்த்ததுண்டோ. அப்ப நல்வயிறுங்கிறதுக்கு இங்க இல் மாத்திருக்காங்க. பாடாத தேனி அப்படிங்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பசியாத நல்வயிறு பார்த்ததுண்டோ. இத்துண்டோ பார்த்துண்டோன்னு கொடுத்துருக்கான். இத்து தா வரணும், எதுவும் தப்பு. பாடாத தேனி பசியாத, பாடாதது தேனின்னு கொடுத்துருக்கான். பாடா தேனி தான். அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ தான் கரெக்ட். 94க்கு ஏ தான் கரெக்ட். சரிங்களா? அடுத்து பாருங்க 95. அடுக்கு பாறை, அடுக்கு பானை, அடுக்கு மொழி, அடுக்கு மல்லிகை என்பனவற்றுள் அடுக்கு அப்படிங்கிறது அந்த தலையை குறித்ததா அப்படின்னா எண்ணெய் குறித்தது இல்லை, தலையை குறித்தது. ஒரு அடுக்கு அடுக்கா வைக்கிறோம். இப்போ வாழையிலே ஒன்னொன்னா அடிக்கடி வைக்கிறோம், அது வழக்கம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுக்கு அப்படிங்கிறது 5 அப்படின்னு, ஒரு அடுக்கு அப்படிங்கிறது 5 இலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ரெண்டுமே கரெக்ட் தான். 1, 2 கரெக்ட். சரிங்களா? 1, 2 கரெக்ட் அப்படிங்கும்போது 95க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட். 96. தமிழில் தோன்றிய முதல் அகராதியான சதுர அகராதி வெளிவந்த ஆண்டு. வீரமாமுனிவர். சதுர் அப்படின்னாலே 4. சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1792. 96வது கொஸ்டினுக்கு ஏ தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் பாருங்க 97. என்ன கொடுத்துறாங்கன்னா 10லிருந்து வினாவிற்கான சரியான விடை. 20ஆம் நூற்றாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய வானியல் துறையில தமிழர்களுடைய பங்கு மிக அதிகமானது, அதாவது மகத்தானது. அப்துல் கலாம் இருக்காங்க, மயில்சாமி அண்ணாதுரை இருக்காங்க, வளர்மதி போன்ற வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா மற்றொரு வைரம் அப்படிங்கிறதை தமிழ்நாட்டை சேர்ந்த அறிவியலாளர் சிவன். இஸ்ரோவுடைய 9வது தலைவராக இருக்கார். இந்த பதவியை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றிருக்கும் முதல் தமிழர் அப்படிங்கிற சிறப்பும் அவருக்கு இருக்கு. ஓகேங்களா? அப்போ பாருங்க 20ஆம் நூற்றாண்டில் இந்திய வானியல் அறிவியல் துறையில் யாருடைய பங்கு மிக மகத்தானது அப்படின்னா தமிழர்களுடைய பண்பு தான் மகத்தானது. அப்போ தமிழர் அப்படிங்கிறது 97க்கு ஏதான் கரெக்ட் இங்க இருக்கு. ரெண்டாவது பாருங்க தமிழ்நாட்டை சேர்ந்த அறிவியலாளர். சரிங்களா? நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் இருக்காங்க, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மயில்சாமி அண்ணாதுரை, வளர்மதி போன்றோர் வரிசையில் மற்றொரு வைரம் தமிழ்நாட்டை சேர்ந்த அறிவியலாளர். அப்போ தமிழ்நாட்டை சேர்ந்த அறிவியலாளர் அப்படிங்கிறது இங்கே தான் இருக்கு, சிவன் தான் இருக்கு. அவங்க பேர் ஏதாவது இருந்தால் கூட நம்ம எடுக்கலாம், ஆனால் சிவன் பேர் இருக்கனால அவர் பேரை தான் எடுக்க வேண்டியிருக்கு. இப்போ 98க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செகண்ட் தான் சரியான ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க 99. குறில் நெடில் வேறுபாடு கொடுத்துருக்காங்க. கிரி, கிரி அப்படிங்கிறது வலின்னு அர்த்தம். அடுத்து கீரி அப்படிங்கிறது கழித்து அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 99க்கு ஆப்ஷன் செகண்ட் தான் சரியான ஆன்சர். அடுத்த பாருங்க கொஸ்டின் நம்பர் 100. பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, இதில் வந்து பார்த்தீங்கன்னா தவறான இணையை கேட்டிருக்கா. பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கில் தவறானது. கொண்டை போடுதல் அப்படிங்கிறது வணிக சீர்கெடுதல் அப்படிங்கிறது. கொண்டை போடுதல் அப்படிங்கிறது நாகரிகம் இல்லாமை. இப்போ நமக்கு கொண்டை போடுறோம், நாகரிகம் இல்லாத மாதிரி கருதக்கூடிய கருத்து தான். சரிங்களா? புக்லேயே இருக்கு. அப்போ 1, 2 அடிபட்டுரும். ஏன்னா 1க்கு 2 போது 1, 2 அடிபட்டுரும். அப்போ கொசு விரட்டல் அப்படிங்கிறது வணிக சீர்கெடுதல். இப்போ கொசு விரட்டணும், ஒரு பொருளை விற்கல அப்படின்னா விரட்டணும் சொல்ற மாதிரி அதுதான். தூசு தட்டல் அப்படிங்கிறது விலையாகாமல் இருக்கக்கூடியது. அப்போ பொருள் தூசு தட்டக்கூடியது. மூட்டை கட்டல் அப்படிங்கிறது புறப்படுதல். மூட்டை கட்டி கிளம்பு அப்படிங்கிறோம். அப்போ என்ன சொல்றோம் அப்படின்னா புறப்படுதல் தான் மூட்டை கட்டுதல் அப்படிங்கிறது, புறப்படுதல் அப்படிங்கிறது. அப்போ இது கரெக்ட். 3, 4 சரி. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? தவறானதான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? தவறானது கேட்கும்போது 1, 2 தவறு. சரிங்களா? 1, 2 தவறு எங்க இருக்கு? இங்க இருக்கு, 7 இருக்கு. 1, 2 தவறு அப்படிங்கும்போது ஏ. கொஸ்டின் நம்பர் 100க்கு ஏ தான் சரி. ஓகேங்களா? ஓகே, ரைட். தேங்க்யூ. எல்லாத்துக்கும் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா 1 செகண்ட் ஆல் தி பெஸ்ட்டு. கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போடும்போது ஓரளவுக்கு நமக்கு திங்க் பண்ணி எலிமினேட் பண்ணி போட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? பெரிய கொஸ்டின் டஃபெல்லாம் இல்லை, ஓரளவுக்கு ஈஸியான கொஸ்டினாக தான் இருக்குது. ஓகேவா?